அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த காலை நேரத்திலே ரோமர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். இன்னைக்கு நம்ம செய்திகளை கேட்கும் போதும், செய்தித்தாளை வாசிக்கிற போதும், நிறைய சோசியல் மீடியாக்களிலும் பார்க்கிறோம். மாயம் உள்ள அன்பு நிறைந்த உலகத்திலே நிறைய குடும்பங்களில் அந்த அன்பு இல்லாததினாலே, தொழில்களில் அன்பு இல்லாததினாலே, வேலை ஸ்தலங்களில் அன்பு இல்லாததினாலே, ஊழியங்களில் அன்பு இல்லாததினாலே எத்தனை பிரச்சனைகளை நாம் கேட்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. அப்ப மாயமுள்ள அன்பா இருந்தால் அதே வசனத்தில் பதில் இருக்கிறது, தீமை வந்து நன்மையை இழந்து விடுவோம். ஆக தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் மாயமற்ற அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகாய் அன்பை குறித்து எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். நான் மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால், மாயமற்ற அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும், மாயமற்ற அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. தொடர்ந்து வாசிக்கிற போது, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தாலும், மாயமற்ற அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம், ஏதாவது ஒரு பொறி வைத்துதான் அன்பு செலுத்துகிறார்கள். ஏதாவது பிரதிபலனை எதிர்பார்த்துதான் அன்பு செலுத்துகிறார்கள். அது அநேக இடங்களிலே நாம் பார்க்கிறோம். நீங்களும் கூட அனுபவித்திருக்க கூடும். ஆனால் கிறிஸ்துவினுடைய அன்பு, அவர் செய்கிற, அவர் சொல்லுகிற, அவர் நடந்த எல்லா காரியங்களையும் பார்க்கும்போது மாயமற்ற அன்பாய் இருந்தது. அதைத்தான் தன்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணும்படிக்கு அந்த மாயமற்ற அன்பினாலே நம் எல்லாருக்காகவும் இந்த மனு உலகத்திற்கு வந்து தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அவருடைய அன்பு விலையேற பெற்றது. அந்த அன்பை பாருங்கள். நம்ம எவ்வளோ பெரிய பாவிகளாய் துரோகிகளாய் இருந்தோம். இந்த உலகத்தின் மனிதர்கள் நம்மை குறித்து சொல்லுவோமானால் நம்மை எந்த விதத்திலும் நம்மை சேர்த்து கொள்ள மாட்டார்கள். அந்த அளவிற்கு அநேகருடைய பாவங்கள் முன்பாக நிற்கும். ஆனால் கிறிஸ்து அப்படிப்பட்டவர்களுடைய பாவத்தை மன்னித்து தூக்கி எடுத்து சாட்சியாய் நிறுத்துகிறார். அதுதான் மாயமற்ற அன்பு. பாருங்கள், 1 கொரிந்தியர் 13ஆவது அதிகாரத்திலே தொடர்ச்சியாய் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது இந்த மாயமற்ற அன்பு என்ன செய்யும் பாருங்கள். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அந்த மாயமற்ற அன்புக்கு பொறாமை இருக்காது. அந்த மாயமற்ற அன்பு தன்னை புகழாது. அந்த மாயமற்ற அன்பு இருமாப்பாயிராது. அந்த மாயமற்ற அன்பு அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. அந்த மாயமற்ற அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அந்த மாயமற்ற அன்பை இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, கணவன் மனைவிக்குள்ள உறவிலே, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள உறவிலே, வேலை ஸ்தலங்களில் இருக்கிற சூழ்நிலையிலே ஆண்டவர் அந்த மாயமற்ற அன்பை எதிர்பார்க்கிறார். நாம் செலுத்தும் போது அது நிமித்தமாய் தேவன் பலத்த ஆசீர்வாதங்களை செய்வார். இந்த மாயமுள்ள அன்பை பாருங்கள். அநேக நேரங்களிலே அன்பு செலுத்துவது போல தோன்றும், ஆனால் கடைசியிலே நிறைய பிரச்சனைகள் வரும். ஆகவே கிறிஸ்து நம்மேல் வைத்த தமது அன்பை எப்படி விளங்க பண்ணினாரோ அதே போல நாமும் நேசிப்போம், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம். நாம் மாயமுள்ள அன்பின் நிறைத்திருந்தால் தீமை வந்து நன்மையை இழந்து விடுவோம். நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கைகளில் இருக்கிறது. இந்த நாளிலே நம்மை சிந்தித்து பார்த்து நம்முடைய உறவுகளுக்குள்ளாய், ஊழியங்களுக்குள்ளாய், நம்முடைய வேலை ஸ்தலங்களுக்குள்ளாய் அன்பை கொண்டு வருவோம்.
மாயமற்ற அன்பு மிகப்பெரிய ஆசீர்வாதம். சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் அன்பு செலுத்தும் போது மாயமற்ற அன்பை, பிரதிபலன் எதிர்பார்க்காத அன்பை, சகலத்தையும் தாங்குகிற, சகிக்கிற, தற்பொழிவை நாடாத அன்பை ஆண்டவரே நாங்கள் தேட, அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இதை காண்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Amen.